ஆக்சுவலி இந்த வீடியோக்கும் இப்ப நான் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. பட் இது ஒரு நோட்டிபிகேஷனுக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா திரு பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பத்தி ஒரு 3 பார்ட் வீடியோ போட்டிருக்கிறோம், அவரோட ஹிஸ்டரி. ஸோ இதை பார்க்க விருப்பப்படுறவங்க நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட் போட்டிருக்கிறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இப்போ தேர்ட் பார்ட் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இன்னும் ஒரு 3, 4, 5 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நம்மளோட வியூஸ் போறதை பொறுத்தும், லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதை பொறுத்தும் தான். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கம்மிங் அப். அளவுக்கு அதிகம் ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இது தலைவர் சொல்ற டைலாக். ஆனா இத அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்ட ஒரு லேடியோட கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இந்த பேராசையால இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க பிரச்சனைங்க என்ன, இந்த பேராசைன்றது அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிச்சிருக்கு, அவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க, இதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். Come, let's go to the topic. Hi, hello, welcome to Limelight Media Tamil. நான் உங்கள் MKR. சுப்பராயன், இவரோட பசங்க தான் வந்து செந்தில்குமார் அண்ட் ராஜ்குமார். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா சுப்பராயன் இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பசங்க 2 பேருக்குமே அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனா என்னன்னா ராஜ்குமார் வந்து சின்னவர். அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து படப்பை அப்படின்ற இடத்துல வந்து மெயின் ஏரியால இருக்கிறதால அது கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து ராஜ்குமார் கிட்ட செந்தில்குமார் வந்து சண்டை போட்டிருக்கிறாரு. உனக்கு மட்டும் ஒரு நல்ல வேல்யூவான ஒரு இடம், பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலான வேல்யூ இல்லையேன்னு சொல்லி சண்டை போட்டு அது பிரச்சனை நடந்துனே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் இது பிரச்சனையிலேயே போக போக 2018ல செந்தில்குமார் என்ன பண்ணிருக்கார், ராஜ்குமாரை வந்து கொன்னுட்டார். இந்த சொத்துக்காக அண்ணன் வந்து தம்பியை கொன்னுட்டார். சோ யோசிச்சு பாருங்க, சொத்து பணம் எந்த அளவுக்கு மனுஷனை மாத்துது. சோ அண்ணன் வந்து தம்பியை சாகடிச்சதால, ராஜ்குமாரை சாவடிச்சதால செந்தில்குமார் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. செந்தில்குமார் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க என்ன ஆகுதுன்னா, மேனகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ராஜேஷ் கண்ணா அப்படின்றவருக்கும் பழக்கம் ஏற்படுது. ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படுது. இது ஃப்ரெண்ட்ஷிப்பா ஸ்டார்ட் ஆகி அப்புறமா அது ஒரு இல்லீகல் கான்டாக்டா மாறி இருக்கு. அந்த டைம்ல என்ன ஆயிருக்குன்னா, மேனகாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து ராஜேஷ் கண்ணா. ஸோ இந்த ராஜேஷ் கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாமனார ஐ மீன் மேனகாவோட மாமனாரையும் கொன்னுருக்காங்க. மேனகா தான் வந்து ஆளை வச்சு கொன்னுருக்காங்க. இவங்க கதையும் முடிச்சுட்டாங்க. அடுத்தது ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க ஒய்ஃபுக்கும் மேனகா அவங்களுக்கும் ராஜேஷ் கண்ணா அப்படின்றவருக்கும் கனெக்ஷன் இருக்கு, அது கொஞ்சம் தவறா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதால ராஜேஷ் கண்ணாவையும் மேனகாவையும் கண்டிச்சு இருக்கிறாரு செந்தில்குமார். செந்தில்குமார் கண்டிக்கவே இவங்களுக்கு இது தடங்கலா இருக்கு அப்படின்றதால என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லா சரக்கு வாங்கி கொடுத்து அவரை குடிக்க வச்சு அவரையும் வந்து மேனகாவும் ராஜேஷ் கண்ணாவும் சேர்ந்து அவரையும் கொன்னு இருக்காங்க. அவரையும் கொன்னுட்டு, ஆனா இங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஹஸ்பண்ட காணோன்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால டவுட் வந்த அவங்க அம்மா, ஐ மீன் மேனகாவோட மாமியார் ருக்மணி இருக்காங்களே, அவங்க வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என் பையனை காணோம், இப்பதான் வந்தான் ஜெயில இருந்து, இப்போ ஒரு 10 நாள்ல என் பையனை இப்ப காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு இவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சேம் டைம் இதுக்கு நடுவுல இவங்களையும் வந்து மாமியாரையும் வந்து இந்த மேனகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு போயிட்டு அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. இப்போ சித்தாலப்பாக்கத்துல மேனகாவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேனகாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. 4 வருஷமா தலைமறைவா இருந்தவங்க, இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு 4 வருஷமா தலைமறைவா இருந்தவங்க இப்போ வந்து அவங்க குழந்தைங்களை பார்க்க வந்தப்போ அங்க வந்து வசமா மாட்டியிருக்காங்க. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் மாமியாரை வந்து ஐனாவரத்துல ஒரு வீட்டுல வந்து அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. சொத்துக்காக கையெழுத்து இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 2 நாள்ல நீ கையெழுத்து போடலன்னா உன்னையும் கொன்னுடுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி. சோ அப்புறமா தான் விஷயம் தெரியுது, வீட்டுக்காரையும் ஆளை வச்சு கொன்னு இருக்காங்க, மாமனாரையும் கொன்னு இருக்காங்க. ஈவன் இப்ப மாமியாரையும் வந்து கடத்தி வச்சு கையெழுத்து வாங்கி அவங்களையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க.
இதுல மாமியார் மட்டும் காப்பாத்தப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க. கிடைச்சத வச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு சொத்துக்காக 3 கொலைய பண்ணி, ஆனா இன்னைக்கு அந்த சொத்த அனுபவிக்க முடியாம போய் ஜெயில்ல கம்பி எண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ பேராசைன்றது தேவையே கிடையாது. மனுஷனுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விரோதியே வந்து இந்த பேராசை தான். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணா நம்மளோட லைஃப் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பிகாஸ் ஒரு பேராசையால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆயிருக்கு. இன்னைக்கு யாருக்குமே இல்ல. ஹஸ்பண்ட் இல்ல, வைஃப் இல்ல, அவங்க தம்பி இல்ல, அவங்க அம்மா இல்ல, அப்பா இல்ல. புள்ளைங்க இங்க தனியா எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குதுங்க. அந்த குழந்தைங்களுக்கும் அம்மா இல்ல, அப்பாவும் இல்ல. ஸோ யோசிச்சு பாருங்க. இவ்ளோ ஒரு ட்ராஜடி. எவ்ளோ பெரிய ட்ராஜடி இது. இது தேவையா? ஸோ இனிமேவாவது நம்போ கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா மனசு வந்து கேட்கும். ஆனா, நம்ம மனச நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்ம கையில தான் இருக்குது. மனசு ஆசைப்படும், பேராசைப்படும், எல்லாமே படும். எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஆசை, பேராசை எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு லைஃப கொண்டு போனா தான் அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாவும், ஹேப்பியான ஒரு லைஃபாவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் பீஸ்ஃபுல்லான லைஃப, ஹேப்பியான லைஃப வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா. இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு குடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க அதிகபட்சம் எங்களுக்காக நீங்க பண்ணப்போற ஒரே ஒரு சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விடுறது தான். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்பேன். பாய்.